இப்ப படிச்சது ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு படிச்சது ஞாபகம் இருக்குது, இந்த பருவத்துல படிச்சது கூட ஞாபகம் இருக்கும். ஆனா போன பருவத்துல படிச்ச ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? வெரி குட். கை கீழே போட்டுருங்க. சரி, இப்ப நான் போன பருவத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். யாருக்கெல்லாம் பதில் தெரியும் பார்க்கலாமா? ரேகா சொல்றியா? சரி, போன பருவத்துல எல்லைகள் பத்தி படிச்ச ஞாபகம் இருக்கா? எதோட எல்லைகள் படிச்சோம்? சூப்பர்ப்பா, எல்லாரும் பயங்கரமா பதில் சொல்றீங்க. வெரி குட். தமிழ்நாட்டோட எல்லைகள் படிச்சோம், அதோட சேர்த்து நம்ம திசைகள் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? யாருக்கெல்லாம் திசைகள் ஞாபகம் இருக்குது? சூப்பரா, கைக்குள்ள போட்டுருங்க. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குதா? சரி, இப்ப நம்ம வெற்றிக்கு வந்து திசைகள் ஞாபகம் இருக்கான்னு கேட்டுருவோமா? வெற்றி சொல்லுங்கப்பா, என்னென்ன திசைகள்? மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு. கிழக்கு. சூப்பர், வெற்றிக்கு. சரி, நமக்கு இப்ப திசைகள் ஞாபகம் இருக்குது, நம்மளோட தமிழ்நாட்டோட எல்லைகள் படிச்சதும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? சரி, இப்ப கேள்வி கேட்கிறேன், யார் பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரியா? சரி, தமிழ்நாட்டோட கிழக்கு பக்கத்துல என்ன இருக்குது? யாருக்கு தெரியும்? சரி, போன பருவத்துல நம்ம எல்லைகள் ரேகாக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்போமா? எதோட எல்லைகள்? தமிழ்நாட்டோட கிழக்கு பக்கத்துல என்ன இருக்குது? சரி, வெரி. தமிழ்நாட்டோட எல்லைகள் கிழக்கு பக்கம் ரேகா சொல்லு பார்ப்போம். அடுத்த தமிழ்நாட்டுடைய மேற்கு பக்கம் என்ன இருக்குது? யாருக்கெல்லாம் தெரியும்? சூப்பர், கை கீழே போடுங்க. திருமூர்த்தி சொல்லியா? வெரி குட், சூப்பர். தமிழ்நாட்டுடைய மேற்கு பக்கம் என்ன இருக்குது? எல்லாருக்குமே சூப்பரா ஞாபகம் இருக்குது. இப்ப அடுத்து என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய வடக்கு பக்கம் என்ன இருக்குது? சூப்பர், கை கீழே போட்டுருங்க. தம்பி நீ சொல்லியா? வெரி குட், சூப்பர். சரி, இப்ப தமிழ்நாட்டுடைய கிழக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம்? வங்காள விரிகுடா. மேற்கு பக்கத்துல கேரளா, வடக்கு பக்கத்துல ஆந்திரா. சூப்பர். இப்ப இன்னும் என்ன ஒரு பக்கம் பார்க்க வேண்டி இருக்குது? தெற்கு. இப்ப தமிழ்நாட்டுடைய தெற்கு பக்கம் என்ன இருக்கு? தம்பிக்கு நல்ல கை தட்டுவோமா? சரி, அப்ப தெற்கு பக்கம் என்ன இருக்குது? இந்திய பெருங்கடல். வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் சூப்பர். மேற்கு பக்கம் எப்படி கேட்டாலும் பிரமாதமா பதில் சொல்றீங்களே, சிறப்பு, சூப்பர். இப்ப தமிழ்நாட்டுடைய எல்லையில இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை விட்டுட்டோம். என்ன மாநிலம்? சரி, கர்நாடகா எந்த பக்கம், என்ன திசையில இருக்குது? வெரி குட், சூப்பர். சரி, நமக்கு எல்லா திசைகள் ஞாபகம் இருக்கு. தமிழ்நாட்டை சுற்றி என்னென்ன இடம்னா இருக்கு, இதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது இல்லையா? எல்லாருமே கேட்ட கேள்விக்கு டான் பதில் சொன்னனால இப்போ உங்க எல்லாரையுமே பாராட்டி நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அதுதான் சஸ்பென்ஸ். எல்லாம் கண்ண மூடுங்க. கண்ண மூடிட்டீங்களா? சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு. சொல்லுங்க, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ட்ரெயின்ல. சூப்பர். ஆனா இது ட்ரெயின் கிடையாது. நான் ட்ரெயினுக்கும் இப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சரியா? டிங் டிங் டிங். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, திருநெல்வேலியில் இருந்து மதுரா, திரிசினோபோலி, சேலம், செங்கற்பட் வழியாக மதராஸ் வரை செல்லும் ரயில் 2வது நடைமேடையில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். எங்க வந்திருக்கிறோம்? சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சீங்க? வெரி குட். இப்ப எல்லாரும் கண்ணை திறந்துக்கங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? சரி, இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க இல்லையா? அதுல என்னென்ன ஊரெல்லாம் வந்துச்சு? மதுரா, திரிசினோபோலி, மதராஸ், வேற சேலம். சூப்பர். சரி, திருநெல்வேலினா என்னப்பா? அப்படி ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, மதுரை எங்க இருக்குது? தெரியலையா? சரி, திரிசினோபோலி எங்க இருக்குது? தெரியலையா? சரி, சேலம்
மதுரைக்குள்ள இருக்குதா? சரி பாப்போம் அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மதராஸ் சொன்னாங்க இல்லையா? மதராஸ் எங்க இருக்குது? சரி, இப்போ இந்த ஊரெல்லாம் எந்த ஊரு, அது எங்க இருக்குது அப்படின்னு பார்க்க எல்லாருக்கும் ஆசையா இருக்குதா? யாருக்கு ஆசையா இருக்குது? சூப்பர், கைகளை போட்டுருங்க. சரி, இப்ப திண்ணேவேலினா என்ன, அது எங்க இருக்கு? மதுரானா எந்த ஊரு, அது எங்க இருக்குது? திரிசினோபோலி அது எங்க இருக்குது? இதையெல்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்ன ஊர்களை எல்லாம் நேர்ல போய் பார்க்காமலே ஆனா பார்க்க போறோம். எப்படின்னா இப்படிதான் போன்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நாகார்ஜுனா நீங்களும் உங்க டீமும் பாருங்க. சரியா? தமிழ்நாடு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது? அப்ப இருந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் இருந்தன? அவை எவ்வாறு அழைக்கப்பட்டன என்பதை இந்த காணொளி மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மதராஸ் மாகாணத்தின் வரலாறு. பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மாநிலம் மதராஸ் மாகாணம் என அழைக்கப்பட்டது. 1801ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்டது. இந்த மதராஸ் மாகாணத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பகுதிகளுடன் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநிலங்களின் சில மாவட்டங்கள் இணைந்து இருந்தன. மதராஸ் மாகாணம் என்பது 1947ஆம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் மதராஸ் மாநிலம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த மதராஸ் மாநிலத்தில் இருந்த மதராஸ் மாவட்டம் சென்னை மாவட்டம் என்றும், செங்கல்பட்டு என்றும், திருச்சினோபோலி திருச்சிராப்பள்ளி என்றும், மதுரை என்றும், திண்ணேவேலி திருநெல்வேலி என்றும் தற்போது அழைக்கப்படுகிறது. 1956ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்கள் இருந்தன. தற்போது தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் உள்ளன. மதராஸ் மாநிலம் என்ற பெயர் தமிழ்நாடு என 1969ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. இப்படி பலவித மாற்றங்களை சந்தித்துதான் இன்றைய தமிழ்நாடு 38 மாவட்டங்களுடன் திகழ்கிறது. எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா? அனௌன்ஸ்மெண்ட்ல கேட்ட ஊரெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிட முடியுமா? சரி பார்க்கலாம். திண்ணேவேலி, திரிசினோபோலி, மதுரா, மதராஸ், பட்டுன்னு சொல்றீங்களே, செங்கல்பட்டு. 1969க்கு முன்னாடி தமிழ்நாட்டை எப்படி அழைச்சாங்க சொல்லுங்க பாப்போம். வெரி குட், சூப்பர். மதராஸ் மாநிலம். நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மதராஸ் மாநிலத்தை எப்படி அழைச்சாங்க? சூப்பர்யா. என்னது? என்ன பேர்ல சொல்லி அழைச்சாங்க? வெரி குட். இப்ப மதராஸ் மாகாணத்துல என்னென்ன பகுதிகள்லாம் அடங்கி இருந்துச்சு? என்னென்ன பகுதிகள்லாம் அடங்கி இருந்துச்சு? சூப்பர். கர்நாடகம், ஆந்திர பிரதேசம். சூப்பர், ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டீங்க. சரி, மாகாணம் அப்படின்ற சொல் என்னவா மாறி இருந்துச்சு? கைகளை கொடுங்க. வெற்றி சொல்லியா? மாநிலம். சூப்பர், வெரி குட். என்னவா மாறி இருந்துச்சு? மாநிலம். சரி, அன்னைக்கு இருந்த மதராஸ் மாகாணத்துல இப்ப இருக்கக்கூடிய என்னென்ன மாவட்டங்கள்லாம் இணைஞ்சிருந்துச்சு? வெரி குட். திருநெல்வேலி, செங்கல்பட்டு. சூப்பர். சென்னை, மதுரை. வெரி குட். சேலம். வெரி குட். திருச்சிராப்பள்ளி. இப்ப என்னென்னலாம் இருந்துச்சு? திருநெல்வேலி, மதுரை, சென்னை, செங்கல்பட்டு, சேலம், திருச்சிராப்பள்ளி. வெரி குட், சூப்பர். இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இது எதுல இருந்துச்சு? வெரி குட், மதராஸ் மாகாணத்துல இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? 38. சூப்பர். நம்ம மாவட்டம் எது? சூப்பர், மதுரை நம்ம மாவட்டம். சரி, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? என்னென்னலாம் தெரிஞ்சுட்டோம்? நினைவுபடுத்துவோமா? என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்?
திசைகள் ஞாபகப்படுத்தணும், எல்லைகள் ஞாபகப்படுத்தணும், மாவட்டங்கள் மாவட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எதுல உள்ள மாவட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்? சரி, இப்ப நம்ம தமிழ்நாடுன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சொன்னோம்? மதராஸ் மாகாணம். இப்ப மதராஸ் மாகாணத்துல இருக்கக்கூடிய இப்போதைய மாவட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மதராஸ் மாகாணத்துல வேற என்னென்ன பகுதிகளா இருந்துச்சு தெரிஞ்சுட்டோம் இல்லையா? என்னென்ன பகுதிகளா இருந்துச்சு? சரி, இப்ப நீங்க எல்லாருமே சூப்பரா ரீகால் பண்ணி சொன்னீங்க இல்லையா? இப்ப அதை எல்லாத்தையும் நான் தொகுத்து சொல்றேன், கேக்குறீங்களா? சூப்பர். தமிழ்நாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி மதராஸ் மாகாணம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இப்ப மதராஸ் மாகாணத்துல ஒரிசா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா இந்த பகுதியெல்லாம் அடங்கி இருந்துச்சு. இந்த மதராஸ் மாகாணம் அப்படின்றது சுதந்திரத்துக்கு பின்னாடி மதராஸ் மாநிலம் அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றுச்சு. அந்த சமயத்துல மதராஸ் மாநிலத்துல மொத்தம் 13 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1969ல தமிழ்நாடு அப்படின்ற பெயர் மாற்றம் அடையுது. இப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு. எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 38 மாவட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம மதராஸ் மாகாணத்தோட வரலாறு எல்லாம் சூப்பரா தெரிஞ்சிட்டோம் இல்லையா? யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? வெரி குட். சரி, இப்ப எல்லாம் பயிற்சி புத்தகம் செய்வோமா?